திரிவாண்டி ஈமொய்த்து அடுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய பூவாய் கோவை பூத்தா காத்தாட்கொள் குருமணியே தேவா தேவன் கல்யாணி சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆகா என் ஆசைப்பட்டேன். இதை விட என்ன வேணும்? இந்த உடம்பு இருக்கிற அப்பாற்பட்டவங்க நம்மளாம். இதுல அதான் சுவாமி சொல்ற அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் சொல்றாரு, பகவான் சொல்றாரு. நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும், ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அது கீதையில் சொல்லியிருக்காங்க. கடைசி காலத்தில் எதை நினைக்கிறோம் அதுவே மாறிடுவாங்க. அதான் உண்மை. அதுக்கு தான் நம்ம மாணிக்கவாசன் நம்மளால நல்வழி ஒரு மாணிக்கவாசன் திருவாசகன் ஒரு தேனை கொடுத்துருக்காரு. அது எவ்வளவு சாப்பிட்டாலும் தகட்டாது இன்பம். அது கையால் தொழுதும் கரை சேவடிக்க கழுவ கழுவி கொண்டு எய்யாது என் தலைமை வைத்து எம்பெருமான் என்பெருமான் என்று என் வாயாளர் அரசை மெழுகொப்ப ஐயாவுக்கு அரசை ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் ஆசை. இதை விட என்ன வேணும்? சொத்து சொகம் எதுவுமே கேட்கல. அவரு என்ன என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த திருவாசகம் அவர் பக்தி மார்க்கத்துக்கு வர்றதுக்கு திருவருட்பம் அண்டு திருவாசகம் எனக்கு ரொம்ப பிடித்தது, என்னை வழிநடத்தியது. பகவானை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரார். 1940 வெளியே வரார். 1926 பிறக்கிறார் சுவாமி. 14 வயசு வெளியே வராரு. வரும்போது எனக்கென்று தனி உறவு, என்னுடைய டிவோட்டி இருக்காங்க, நான் அவங்களுக்காக வெளியே வரேன், மாயை என்னை விட்டு விலகுது அப்படின்னு வெளியே வந்து முதல் பாடிய பாடு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. இதெல்லாம் பண்ணேன். சத்யசாய் பாபா குழந்தை பருவத்தில் இருந்து அவங்க எப்படி பிறந்தாருன்னா, அதாவது அந்த ஒளி இருக்கா, பிரபஞ்ச ஒளி, அது அதாவது நீல கலராக அவங்களோட தாயினுடைய கர்ப்பத்தில் ஊடுருது. அதான் உண்மை. அவங்க வந்து ஆண் பெண் சேர்க்கையில் கிடையாது. அவர் வந்து பகவான் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து கர்ப்பம் கிடையாது.